ஹாய், வாங்க எஸ்பிஎஸ் ஸ்டடி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல சூப்பரான ஸ்வீட்டுங்க ஒன்று, நேந்திரம்பழம் ஸ்வீட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க வாழைப்பழம் இந்த ஸ்வீட்டுக்கு. பாருங்கள், 2 பழம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பழம் தாங்க. வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும், நேச்சுரலில் பார்த்தா பெரிய பழம் தான் 2 பழமே வாழைப்பழம். திட்டமாக செய்ய போகிறோங்க. இதே ஒரு 10 உருண்டை வருங்க இதில், இந்த வாழைப்பழத்தில் ஸ்வீட்டு. நல்லா மசிச்சிக்கலாங்க. வாழைப்பழமே தான் மசிச்சிக்கணும். நல்லா பழுத்த பழம் தான். அதுதான் வேறு மசிச்சு எடுக்கிறதுக்காக தான் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். கொஞ்சம் காய் வாடலாம் இருந்தால் இதுமாரி நசுக்கி நல்லா கொலன்னு பஞ்சாமிரதம் மாரி பண்ண முடியாது. அப்படி பஞ்சாமிரதம் மாரி நசுக்கி பண்ணோம்னா தான் அந்த ஸ்வீட்டு நல்லா தேன் மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இந்தமாரி நைஸாக மசிச்சிக்கணுங்க. மசிச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அப்படி வாங்க, வாழைப்பழம் வேலை ஆயிடுச்சு. எங்கள் அடுப்பாண்ட போய் அழகாக ஸ்வீட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்தமாரி பஞ்சாமிரதம் மாரி நசுக்கிக்கணுங்க. செவ்வாழை பழத்தில் தான் கிடையாது, எல்லா வாழைப்பழத்துலையுமே செய்யலாம். ஆனால் நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க. பாருங்கள், தவா வச்சாச்சுங்க அடுப்பில். தவா நல்லா சூப்பராக காஞ்சிச்சு. பாருங்கள், நெய் போட்டுக்கணுங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும் நெய். பாருங்கள், நெய் நல்லா கொஞ்சம் நிறைய போட்டுக்கணுங்க. நாங்கள் எப்பவுமே நெய் உருக்கி தான் வச்சுப்போம். அவசரத்துக்கு கட்டியாக இருந்ததுன்னா அள்ளி போட முடியாது, லேட்டாக வேறு ஆகும். அது கரையிறதுக்குன்ட்டு உருக்கி பாட்டிலில் ஊற்றி வச்சுப்போம். பாருங்கள், கொஞ்சம் நெய் தாராளமாக நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. லைட்டாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு. அப்போ தான் ஸ்வீட் நல்லா கலராக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது பாருங்கள், நெய்யில் வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பழத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
அப்படியே நெய்யிலே முளை 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 அப்படியே பொரியணும். இந்த வாழைப்பழம் ஃபுல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும். சூப்பராக அப்படியே செம்ம வாசனை அடிக்குது. வாழைப்பழ வாசனையும் நெய் வாசனையும் சேர்ந்து செம்மையாக வாசனை அடிக்குதுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நெய்யிலே நல்லா நல்லா வேக வச்சாச்சு வாழைப்பழத்தை. சூப்பராகிடுச்சு பாருங்கள். செவ்வாழைப்பழம் ஸ்வீட்ஸ். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகர் போட்டிருக்கோம். பாலெல்லாம் முன்னாடியே போட்டாச்சுங்க. ரவை, பால், தேங்காய் பூ அனைத்துமே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதில் தேங்காய் பூ போட்டிருக்கோம், பால் ஊற்றிருக்கோம், ரவை, சர்க்கரை, நெய், நேந்திரம், வாழைப்பழம். கலருக்கு வந்து ஃபுட் கலரு கொஞ்சம் எல்லோ கலர் போட்டிருக்கோம். இத்தனையும் போட்டு தாங்க இதை மிக்ஸ் பண்ணணும். ஆறிடுச்சுங்க. சூடு கொஞ்சம் சூடு இருக்கும்போது தான் நல்லா உருண்டை கைக்கு வர மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். உருண்டையெல்லாம் நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கணுங்க. இல்லைன்னா பல பல பழன்னு இருக்கும் ஆற ஆற. நல்லா சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. இதுவே கொஞ்சம் ட்ரையாக பண்ணதுனால உருண்டை பிடிச்சிக்கிறோம். இதே கொஞ்சம் தளன்னு பண்ணால் இது அப்படியே வந்து நேந்திரம்பழம் கேசரியை கூட பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். தளன்னு அப்படியே ஸ்பூனால் எடுத்து கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. பாருங்க, இப்போ இந்த மாவு ஃபுல்லாக எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதில் போட்டது ரவை தாங்க போட்டிருக்கோம். ரவை போட்டிருக்கோம், தேங்காய் பூ போட்டிருக்கோம், பால் ஊற்றி தான் அதில் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது, காய்ச்சின பால் தான் ஊற்றணும். பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க. செம்ம சூப்பரான ஸ்வீட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலும் டக்குன்னு என்ன ஒரு ஸ்வீட்டு செய்யணுனாங்க டக்குன்னு செஞ்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. இந்தமாரி அந்த மாவு ஃபுல்லாமே எல்லாமே மிக்சிங் மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் எண்ணெய் நெய் தடவிங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே நெய் வாசனை கம்ம கம்மனு. வாழைப்பழமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு. அதில் சுகர் வேறு போட்டிருக்குமா, சுகரு, பால், தேங்காய் பூ, அடுத்து ரவை, இதெல்லாம் போட்டு செய்ய செம்மையாக இருக்கும். பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுங்க. மொத்தமாக எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுங்க. ஒரு 12 பீஸ் வந்துக்குதுங்க. நல்லா பெருசு பெருசாக தான் பிடிச்சிருக்கோம். இதை அப்படியே தவா காய வச்சு நெய் ஊற்றி அதை மறுபடியும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். அப்படியே இல்லை அப்படியே வேணால் கூட சாப்பிட்டுக்கலாம். அது மேலே கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சாச்சுங்க. சூப்பராக உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது என்ன பண்ண போறோன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 12 உருண்டை வந்தது. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி. நேந்திரம்பழம், வாழைப்பழம், ஸ்வீட்ஸ், நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு எல்லாமே அதில் இருக்குது. வீடியோ செய்யும் போது எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டு வாழைப்பழம் தாங்க போட்டேன். அதுக்குள்ளது எல்லாமே போட 12 உருண்டை வந்திருக்கு. ஸ்வீட்ஸ் சூப்பராக லட்டு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரவை, பால், நெய், அடுத்தது தேங்காய் பூ. பாருங்கள், நெய் போட்டு அந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யிலே பொரிக்கணும் ஸ்வீட்ஸ். நெய் நிறைய ஊற்றுது, லைட்டாக ஊற்றினாலே போதும். அந்த உருண்டை மேலே மட்டும் ஒட்டும். அப்படி எல்லா பக்கம் தடவி விட்டுக்கணுங்க நெய்யை. இப்போ அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோமா, எல்லா பீஸும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. தவாவில்
பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க உருண்டை. நீங்களும் இதுமாரி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நேற்று உருளைக்கிழங்கு கட்லெட் செஞ்சு போட்டிருந்தேன், அவங்க செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அவங்களுக்கு. இந்த இதுவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷும் பார்த்து எப்படி செஞ்சாங்கன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டாக்கா லட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் ப்ரௌனாக அனுப்புறதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஸ்வீட்ஸ். செம்மையாக இருக்குது பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு லைக் பண்ணிக்கங்க பார்க்குறதுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லி போகிற வீடியோ வரும். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.